எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடங்க மக்களே, நாளைக்கு பிப்ரவரி 23 வேலூரில் பயங்கரமாக களைகட்டுதுங்க. அதாவது நான் ஒவ்வொரு பதிவில் ஏற்கனவே சில இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டத்துக்காக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மக்களை கூவி கூவி அழைப்பாங்க. வழியிறப்ப வந்தவங்களாம் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவருக்கு பிரியாணி பொட்டலம், அவனுக்கு செலவுக்கு காசு, அப்புறம் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் சொல்லிட்டு எக்கச்சக்கமானதை கொடுத்துட்டு கையில் செலவுக்கு வேறு கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி மீட்டிங்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி மட்டும்தாங்க வரவேணான்னு சொன்னால் மட்டும் அவ்வளோ நிர்வாகிகளாக இருக்குது, தொண்டர்களாட்டு குவியிறாங்க, பொதுமக்கள் எல்லாம் குவியிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் நாளைக்கு நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொன்னங்காட்டி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே இன்றைக்கே பெண்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கே எல்லாமே விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு எங்களால் வர முடியாது, எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வேலூரில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு அது ஒரு திருவிழா கோல மாதிரி பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் அரசியல் கட்சி தலைவருக்கு இருந்திருக்கா சொல்லுங்க? அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெண்கள் கூட்டம் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் அதே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெண்கள் கூட்டம் மட்டும் இல்லைங்க, இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், முதியவர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவும் சரி, விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்காகவும் அவ்வளவு கூட்டமாக வர்றாங்க. விஜய் அவர்களுக்கு தான் தமிழக மக்களுடைய முக்கால்வாசி ஓட்டு விஜய்க்கு தான் விழுக போகுதுங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. திமுகவில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், பாதி பேர் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் தெரியுங்களா? திமுக ஆளுங்கட்சி சுயநலமாக நடந்துக்கிறாங்க. அந்த கட்சியில் அவங்க அப்பா, பையன், அதுக்கப்புறம் பேரங்கிறத உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னங்கிறது தெரியல. இந்த மாதிரி மன்னராட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குதுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல மன்னராட்சி நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்களேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் விஜய் அவர்களை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது.